ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, வீட்டை விட்டு வெளியேற போக ரஞ்சித்தை கட்டிப்பிடித்து அழித சுரேகா. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததா இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வீடியோ பேசுகிறது உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்பீடப் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போது நந்தினி வீட்டை விட்டு வெளியேற்றணும் இந்த ரஞ்சித் ஏதோ ஒரு திட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி யோசிச்சுட்டு அருணாச்சலத்துக்கிட்ட நல்லா போட்டு விட்டுருப்பாங்க. நந்தினி இந்த மாதிரி நலங்கு ஃபங்க்ஷனை மாப்பிள்ளை வீட்லேயும் பொண்ணு வீட்லேயும் தனித்தனியாக தான் வைக்கணும், அப்போ தான் எந்த அபசகுணமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அருணாச்சலத்துக்கிட்ட நல்லா போட்டு விட, அருணாச்சலமும் நந்தினி சொல்கிறதான் கரெக்டுன்னு முடிவெடுத்து ரஞ்சித்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப இப்போ முயற்சி பண்ணிட்டாங்க. இதை சொன்ன நம்ம சுரேகாவை ஏவி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தெரிஞ்ச ரஞ்சித்து சுரேகா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவங்களோட அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாரு, இந்த நந்தினி சிஸ்டர் பேச கேட்டுட்டு இப்படி சொல்லி என்னைய மொத்தமாக வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாங்க, நீ இல்லாமல் எப்படி சுரேகா நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. இப்போது நான் போன எபிசோடே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்த எபிசோட் கூட சேர்த்து ஒரு கோர்வையாக தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நந்தினி அதே மாதிரி சூர்யா சாருக்கு அருணாச்சல ஐயா கால் பண்ணுறதுக்காக நந்தினி கிட்ட சொல்லியிருப்பாங்க. உடனே நந்தினி சூர்யா சார்கிட்ட கால் பண்ணுறாங்க. சார் இந்த மாதிரி நலங்கு ஃபங்க்ஷனை தனித்தனியாக தான் வைக்கணும், அதனால ரஞ்சித்தோட அம்மா அப்பா எல்லாருமே வேறு வீட்டுக்கு போகிறதா இருக்காங்க, நம்ம தான் கெஸ்ட் ஹவுஸ் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அருணாச்சல ஐயா என்கிட்ட சொன்னார், உங்ககிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்ல, உடனே சூர்யா என்ன நந்தினி சொல்கிற, எதுக்காக இப்போ தனியாக அவங்க போகணும், ஓ இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயமா, ஆமாம் சார் இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் தான், நம்ம மாதவி அம்மாவுக்கு அப்படி தானே வச்சோம், அசோகன் ஐயா வெளியே இருந்து தானே வந்தாங்க, அசோகன் ஐயா இந்த வீட்டிலே இருக்கிறவராக இருந்தாலும் அவங்கள நம்ம நலங்கு ஃபங்க்ஷன் அப்போ மட்டும் வெளியே அனுப்பிட்டோம் இல்லையா, அதே தான் இப்போ இங்கேயும் நடக்குது. நம்ம ரஞ்சித்து எல்லாருமே இங்கே வீட்டிலே இருந்தால் கூட நலங்கு ஃபங்க்ஷனாக மாப்பிள்ளை தனியாக பொண்ணு தனியாக தானே பண்ணணும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம், நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லவும், சூர்யாவும் சரி நந்தினி இப்போ நான் என்ன பண்ணணுங்கிறதுக்கு அப்படின்னோடனே உடனே நந்தினி சூர்யா கிட்ட, சார் நீங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸை நீங்கள் பிடிங்க, அவங்களுக்கு நல்ல காஸ்ட்லி கெஸ்ட் ஹவுஸாக இருக்கணும், நம்ம மேலே எந்த தப்பும் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நல்ல கெஸ்ட் ஹவுஸை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சூர்யா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே சூர்யாவும் சரி நந்தினி நான் பார்க்குறேன், நான் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. உடனே அருணாச்சல ஐயா சூர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அருணாச்சல ஐயா கால் பண்ணதுக்கப்புறமா சூர்யா அவங்கக்கிட்டையும் பேசுகிறாங்க. அருணாச்சல ஐயாவும் நந்தினி சொன்ன அதே விஷயத்த சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. சூர்யா உடனே சரிப்பா நான் பார்க்குறேன், தாய்க்குளம் எதுக்கு இப்படி வெளியே போகிறத தாய்க்குளம் ஒத்துக்காதே, தாய்க்குளத்தை எப்படி ஒத்துக்க வச்சிங்க அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் அப்படி தான் சூர்யா, என் பொண்டாட்டியை எனக்கு பார்த்துக்க தெரியாதா, என் பொண்டாட்டியை எது சொன்னால் எனக்கு சமாளிக்க தெரியாதா, என் பொண்டாட்டியை நீலாம் பேசாதடா, நீ சொன்ன வேலையை பாருடா அப்படின்னு சொல்லவும், சரி டாடி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா உடனே காலை வச்சுட்டு கெஸ்ட் ஹவுஸ் பார்க்குறதுக்காக நம்ம நந்தினியோட அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்களோட பேர் கூட விக்கியை கூட்டிகிட்டு சூர்யா சார் கெஸ்ட் ஹவுஸ் பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே கெஸ்ட் ஹவுஸ்லாம் அமைஞ்சிருது. இப்போ ரஞ்சித் வீட்டை விட்டு வெளியே போகிற நிலைமை வந்துருச்சு. ரஞ்சித்துக்கு என்ன குழப்பம், காணாமல் போன மொபைலை கண்டுபிடிக்கணும், இந்த வீட்டை விட்டு போனால் நந்தினி அந்த மொபைலை எடுத்துட்டானா என்ன பண்ண முடியும், காணாமல் போனால் ரிமோட் கண்ட்ரோல் காரை கண்டுபிடிக்கணும், இந்த வீட்டை விட்டு போனால் அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 நாள் கெஸ்ட் ஹவுஸில் தங்க போகிறோம், 2 நாளில் இந்த நந்தினி எல்லா ஆதாரத்தையும் கண்டுபிடிச்சிட்டா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம ரஞ்சித்துக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. இந்த இடத்துல ரஞ்சித்னால இப்போ எதுவுமே பண்ண முடியாது, ரஞ்சித் வீட்டை விட்டு போகிறத யாருனாலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை தானே இருக்குது. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அதே தான் இப்போது ரஞ்சித் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு ரெடி ஆயாச்சு. உடனே சுந்தரவழிக்கு சூர்யா எப்பயுமே கால் பண்ண மாட்டாங்க, அதனால அருணாச்சலத்துக்கு சூர்யா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு அப்பா இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி நான் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பார்த்துருக்கேன், அந்த கெஸ்ட் ஹவுஸ் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் ரஞ்சித் அப்பா இருக்காங்களே அங்கிளை என் கூட வர சொல்லுங்கள், நான் சொல்கிற லொக்கேஷன் அமுச்சு விட்றேன், அங்கிளை அங்கே வர சொல்லுங்கள், அங்கிளுக்கு ஓகேனா நம்ம இதையே ஃபிக்ஸ் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் சொல்லிடுறாங்க. உடனே அருணாச்சல ஐயாவும் காலை வச்சுட்டு
ரஞ்சித்தோட அப்பாவை போய் பார்க்க போகிறாங்க. அப்போ ரஞ்சித் தான் வந்து நிற்கிறாங்க. ரஞ்சித் கிட்ட எங்கடா அப்பா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ரஞ்சித் உடனே அங்கிள் என்னாச்சு, அந்த கெஸ்ட் ஹவுஸ் என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை சூர்யா வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பார்த்துட்டான்டா, நீ அப்பாவும் வா, நம்ம எல்லோரும் போயிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஓகேவான்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோடனே ரஞ்சித்துக்கு ஐயோ வேகமாக இந்த விஷயம்லாம் நடக்குது, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யோசி ரஞ்சித் யோசி அப்படின்னு சொல்லிட்டு தலைபால அடிச்சுக்கிறாரு. ஆனாலும் வந்து ரஞ்சித்னால எதுவுமே வந்து பண்ண முடியல. கடைசியாக வந்து கெஸ்ட் ஹவுஸும் வந்து பார்த்துட்டாங்க. இப்போது ரஞ்சித்தும் அவங்க அப்பாவும் சூர்யா பார்க்க போகிறாங்க. கெஸ்ட் ஹவுஸையும் சூர்யா வந்து கொண்டு போய் காமிச்சிடுறாங்க. கெஸ்ட் ஹவுஸ்லாம் அப்படியே பக்காவாக வந்து செலிப்ரேஷனாக, என்ன நம்ம சுந்தரவழி வீடை விட கெஸ்ட் ஹவுஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. பார்த்ததுக்கப்புறமா சரி அப்போ வந்து திங்ஸ் எல்லாம் வந்து இங்கேயே வச்சிடலாம், இதுவே ஓகே தான் சொல்லிட்டு சூர்யா அட்வான்ஸும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு சார் ஹோட்டல் மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்லவும் ஹோட்டல் மேனேஜரும் சரி ஓகே பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு ஹோட்டல் மேனேஜரும் போயிடுறாரு. இப்போ சூர்யா ரஞ்சித்தோட அப்பா எல்லாருமே கார் பிடிச்சி வீட்டுக்கு வரும். உடனே சுரேகா வந்து ரஞ்சித் கிட்ட ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு என்ன ரஞ்சித் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சுரேகா கேட்கவும், ரஞ்சித் பாரு சுரேகா, இப்போ பாரு நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, கெஸ்ட் ஹவுஸ் வந்து பார்த்து அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு, நான் போக தான் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே சுரேகா ரஞ்சித் ரொம்ப வருத்தப்படுறீங்களா ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ரஞ்சித்து பின்ன இருக்காதா டார்லிங், உன்னை பிரிஞ்சு இருக்கிறதுல எனக்கு எவ்வளோ வருத்தம் தெரியுமா, உன்னை பார்க்காம இந்த 2 நாள் நான் எப்படி இருக்க போகிறேன்னே எனக்கு தெரியல டார்லிங்னு சொல்ல உடனே வந்து சுரேகா அப்படியா ரஞ்சித், சரி ரஞ்சித் சொல்லிட்டு அப்படியே வலின்னு வலிக்கிறாங்க. சரி வலிஞ்சதுதான் போச்சு அப்படின்னு பார்த்தா அப்போது எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டாங்களா. பேக் பண்ணிட்டு வந்து ரஞ்சித்தோட அம்மா வந்து பேக் பண்ணிட்டு கீழே வராங்க. கீழே வந்ததுக்கு டே ரஞ்சித் வாடா அப்படின்னு சொன்னோடனே உடனே சுரேகா கிட்ட ரஞ்சித் சரி சுரேகா நான் போயிட்டு வரேன், டைம் ஆயிடுச்சு, நீ பத்திரமா பார்த்துரு, நல்லா சாப்பிடு, டைமுக்கு சாப்பிடு, அப்படியே ஓவர் கேரில் வந்து சுரேகாவை ஓவர் கேர் பண்ணுறாங்க. உடனே சுரேகா வந்து எப்பயுமே வந்து ரஞ்சித்தோட விரலை கூட தொட்டதில்லை நம்ம சுரேகா, ஆனால் ரஞ்சித்தை ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாங்க. கட்டி பிடிச்சனே ரஞ்சித் ஐயே இந்த கிறுக்கி வேற இந்த நேரத்தில் வேற இப்படி பண்ணிட்டு இருக்காளே, ஆனாலும் கட்டி பிடிக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு, ஏன்னா ரஞ்சித்தே பெரிய ஒரு பொறுக்கி. அப்போ வந்து சுரேகாவோட பாடி டச் ஆனால் ரஞ்சித்துக்கு எப்படி ஃபீல் இருக்கும், ஏன்னா வந்து சுரேகா வந்து இப்போ என்ன கேட்டால் சுரேகா மேலே ரஞ்சித்துக்கு லவ்வே கிடையாது, அந்த வீட்டோட சொத்துக்காவோ பணத்துக்காவோ மட்டும்தான் இந்த ரஞ்சித் பையன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின் போகலான்னு இருக்காங்க. அப்படி தானே, அப்படி தான் தோணுது நம்ம எல்லாருக்கும் சீரியலில் பார்க்கும்போது. ஆனால் நம்மளே வந்து முட்டாள் ஆக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ண முடியும். அதோட ரஞ்சித் வந்து ஒரே சுரேகா வந்து கட்டி பிடிச்சி ஒரே கொஞ்சோடனே இதை வந்து நந்தினி பார்த்துறாங்க. நந்தினி பார்த்துட்டு இந்த பொறுக்கி பையில போயிட்டு இந்த சுரேகா அம்மாவுக்கு என்னதான் தெரியுது, சுரேகா அம்மா இந்த பொறுக்கி பையனை இவ்வளோ காதலிக்கிறாங்களா, இவ்வளோ நம்புறாங்களா, நான் எப்படி இந்த கல்யாணத்தை இனிமேல் தடுக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் சீரியலில் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்க. சூர்யாவை பிடிக்கும்னா சூர்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. நந்தினியை பிடிக்கும்னா நந்தினிக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கை கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.